எல்லாருக்குமே ஒரு ஏக்கம் இருக்கும். அவங்களோட மௌனம் எப்போ உடையும், எப்போ வந்து இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு. ஓ! இனிமேல் உங்கள் பர்சனோட தடை வந்து மேபி சைல்ட்ஹுட் ட்ராமா இல்லைனா குழந்தைங்க உங்கள் காதலுக்கு தடையாக இருந்தாங்க அப்படின்னா, அந்த தடைகள் வந்து இனிமேல் தடைகளாக இருக்க போகிறதில்ல. கீப் அன் ஓப்பன் மைண்டு. அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எந்த தடையாக இருந்தாலும் உடச்சிட்டு வெளியில் வர போகிறாங்க. இட்ஸ் லைக் ஹீலிங் பண்ணணும், இல்லைனா வந்து பாஸ்ட் ஃபெயில் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி இந்த இந்த கார்டு வந்தாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பர்சனல் லைஃப்பில் இருக்க ட்ரிகர். இது வந்து கனெக்ஷன் கிடையாது. அவங்களுக்கு ஆக்சுவலான ப்ராப்ளம் நீங்களோ இந்த கனெக்ஷனும் கிடையாது. பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, கீப் அன் ஓப்பன் மைண்டு. இவ்வளோ நாளாக உங்கள் கனெக்ஷனுக்கு தடையாக இருந்தது வந்து உங்களுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ், ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ், இல்லைனா வந்து அவங்க வந்து ஹை எண்டு, நீங்கள் வந்து மிடில் கிளாஸ், இல்லைனா நீங்கள் ஹை எண்டு அவங்க மிடில் கிளாஸ், இல்லைனா லோயர் கிளாஸ், இந்த மாதிரி ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு ஒரு பெரிய தடையாக இருந்திருக்கலாம். இனிமேல் அந்த தடைகள் வந்து தடைகளாக இருக்க போகிறது. ஏன்னா அந்த தடைகளை அவங்க உடைக்க போகிறாங்க. ரொம்ப தெளிவாக சொல்லுங்கள். இது வந்து அவங்களுக்கு சின்ன குழந்தைலேருந்து ஊட்டி வளர்க்கப்பட்ட ஒரு மாயை, அப்படி தான் சொல்லணும், ஒரு இல்லூஷன். அதை வந்து உடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது நீங்கள் தான். ஸோ இந்த காதல் முன்னாடி போக போது அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஸோ எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், டைம் லைன் அண்ட் ஸ்பெசிஃபிக் சாங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்டே வித் மீ. இப்போ அவங்களோட மனநிலையும் ஓவரால் எனர்ஜியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து உங்களை எப்போ காண்டாக்ட் பண்ண போகிறாங்க, காண்டாக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்குறேன். எஸ், ரொம்ப தெளிவான ஒரு மெசேஜ் வந்துருச்சு. எஸ். அவங்க காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா எஸ். இப்போ வரைக்கும் அவங்க நோ காண்டாக்டில் தான் இருக்காங்க. இந்த நிமிஷம் நீங்கள் இதை பார்க்குற வரைக்கும் அவங்கக்கிட்ட இந்த ஒரு சலனமும் இல்லை. நீங்கள் வந்து ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. ஆனால் ரொம்ப தெளிவாக பிரபஞ்சம் சொல்லிட்டாங்க, எஸ் அவங்க காதலை சொல்ல போகிறாங்க. யோசிச்சுட்ருக்காங்க, டே ட்ரீம் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் பேக்ரவுண்டில் நடந்துகிட்ருக்கு. எஸ் 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 உங்கள் நோ காண்டாக்ட் சிச்சுவேஷன் நிச்சயமாக ஒரு முடிவு நோக்கி வந்துட்டுருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த ரீடிங்கை பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக அதில் ஒரு நம்பிக்கையே இல்லை. ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. ஜஸ்டிஸ், அதுதான் நீங்கள் வந்து உங்களுக்கு செய்கிற நியாயம், இந்த காதலுக்கு செய்கிற சரியான விஷயம் அப்படின்ற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. எவ்வளோ தடைகள் இருந்தாலும் சரி, அந்த தடைகள் விலகிறதுக்கான மேனிஃபெஸ்டேஷன்ஸை இந்த பர்சன் ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. அவங்கக்கிட்ட எல்லா டூலும் இருக்குது. இதை அவங்களால சாதிக்க முடியுமா, தாண்டி வர முடியுமா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருந்தது அப்படின்னா நிச்சயமாக 110% இல்லைனா 1000% இந்த பர்சன் உங்களை நோக்கி வர முடியும். ஏன்னா அவங்கக்கிட்ட எல்லா டூல்ஸும் இருக்குது. இவ்வளோ நாள் இருந்த தடை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா ரிலீஜியஸ் ஃபேக்டர், நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்டேட்டஸ், இல்லைனா வந்து உங்களுக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸாக தடைகளாக இருந்தது. ஆனால் அந்த தடைகள் இனிமேல் தடைகளாக இருக்க போகிறதில்ல. ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இந்த பர்சன் வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்காங்க. நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. இந்த மாற்றங்கள் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் வந்து உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே நம்ம அடுத்தது பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, எப்போ வர போகிறாங்க, என்ன பிளாக்கேஜ் இருக்க போகிறது அப்படின்னு தான் நான் வந்து சயின்ஸும் பார்க்க போகிறேன். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது பிளாக்கேஜ். என்ன பிளாக்கேஜ்? பிளாக்கேஜஸ் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் ஒரு சிலருக்கு, இல்லைனா வந்து குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த கனெக்ஷனை வந்து பிளாக் பண்ணுற ட்ரை பண்ணுறாங்க. எஸ்பெஷலி ரொம்ப வெல்தியான பர்சன், மேபி அவங்க ஃபாதர் ஃபிகர், இல்லைனா வந்து இவங்களுக்கு மேலே இருக்க யாரோ ஒரு பர்சன் கொஞ்சம் வெல்தியாக இருக்கவங்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் வச்சு. ஓகே, ஹார்ட் ப்ரோக்கன். இந்த பர்சன் வந்து உங்களை இழக்க தயாராக இல்லை, ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த பிளாக்கேஜ் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பர்சன் நீங்கள் எல்லாம் ரொம்ப வலியோடு இருக்காங்க. இவங்களுக்கு நடந்த துரோகம் ஒன்று இருக்குது. இது வந்து எஸ்பெஷலி ஃபாதர் ஃபிகர் பண்ணியிருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர், இல்லைனா வந்து அவங்களோட கொஞ்சம் ஹையர் பொசிஷன்ஸ் இல்லை, லைக் இல்லை நம்ம கொஞ்ச நாளாக பார்த்துட்ருக்க மாதிரி இது மாதிரி கொஞ்சம் பொசிஷனில் வெல்தியாக இருக்கவங்க இந்த பர்சனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் இவங்க விட்டு கொடுக்க போகிறாங்களா இந்த காதல் அப்படின்னா இல்லை. இதுக்கு மெயினான ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இந்த தேர்ட் பார்ட்டி அவங்கள வந்து மேபி யூஸ் பண்ணலாம். இந்த தேர்ட் பார்ட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்சனை யூஸ் பண்ணி அவங்க பர்சனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இது தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். தேர்ட் பார்ட்டிங்கிறது ஃபேமிலியாக கூட இருக்கலாம். தேர்ட் பார்ட்டினா இன்னொருத்தங்க தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிரபஞ்சம் ஏதோ சொல்ல விரும்புகிறாங்க, ஜட்ஜ்மெண்ட். நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. இந்த டஃப் சுச்சுவேஷன் ஒரு முடிவுக்கு வருது. நீங்கள் பிரபஞ்சம் வேறு லெவலில் இருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் காத்துட்ருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் காத்துட்ருக்கணுமா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும், பிரபஞ்சம் 10 ஆஃப் கப்ஸ் நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் காத்துட்ருக்கிறதுங்கிறது லிட்டலாக காத்துட்ருக்காதீங்க. பட் உங்களுக்கு என்ன பிரபஞ்சம் சொல்ல விரும்புகிறாங்கன்னு பார்க்கலாம். வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் டு ஃபெமினன் கைண்ட் ஆஃப் பிளாக்கேஜ்? ஹெரஃபன், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. உங்களோட ஸ்டேட்டஸ், உங்களோட காதல் எதுவுமே வந்து உங்களை விட்டு போகாது. எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சேரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராவது ஒருத்தங்க ரொம்ப ஹை பொசிஷனில் இருக்கவங்க, இல்லைனா வந்து கொஞ்சம் மனசாட்சி இருக்கவங்க இந்த காதலுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. இல்லைனா உங்கள் பர்சனுக்கு இது அவங்களுக்கு நடந்தது துரோகம், இந்த துரோகத்துக்கு வந்து நான் நியாயம் கேட்டே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்தோடு இந்த பர்சன் வந்து ஆக்ஷன் எடுக்கிறனால இந்த சூழ்நிலைகள் வந்து மாறும். அது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த பர்சன் வந்து இப்படி நின்றுட போகிறதில்ல. லெட்ஸ் சி வாட் இஸ் அ ஃப்யூச்சர். நியர் ஃப்யூச்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். பிளானிங்
இந்த பர்சன் இதுக்கான பிளானிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம மெஜிஷியன் கார்டு பார்த்தோம், இது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு, ப்ராசஸில் இருக்குது. ஸோ நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த பர்சன் என்ன பண்ணணுமோ அதை நிச்சயமாக பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆஃப் வான்ஸ், இங்கே 7 ஆஃப் வான்ஸ். இதில் 3 போச்சுன்னா 4 ஆஃப் வான்ஸ், மேரேஜ். இவங்க எதை பற்றி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா மேரேஜ், கமிட்மெண்ட் இங்கே ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த எனர்ஜி நம்ம ஃபர்தராக அனலைஸ் பண்ணி அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் சைன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். யூனியனை டைப் பண்ணி இந்த எனர்ஜியை ஃபஸ்ட் நீங்கள் கிளைம் பண்ணி நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுங்கள். இந்த எனர்ஜியை நம்ம ஃபர்தராக இந்த எனர்ஜியை வச்சு என்ன பண்ண போகிறோம், இந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் என்ன ரிசீவ் பண்ண போகிறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, இந்த பர்சன் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு அடுத்தது என்ன இருக்கும், என்ன நடக்க போகுது, மூமெண்ட். ஸோ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து மூமெண்ட் கொண்டு வர போகிறாங்க. ஸோ லைக் உங்களை நோக்கி வர்றது, உங்ககிட்ட வந்து பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இவங்க ஆல்ரெடி பிளானிங் மோடில் இருக்காங்க. இட்ஸ் அ மேட்ரு ஆஃப் டைம். இந்த பர்சன் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. உங்ககிட்ட வந்து காதலை சொல்ல போகிறாங்க, அதுக்கான பிளானிங்கில் இருக்காங்க. யாராவது அதை தடுக்கிற மாதிரி தேர்ட் பார்ட்டியாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஏதாவது ட்ராமா, அந்த சொசைட்டி இல்லைனா சோஷியல் நார்ம்ஸ் அவங்க மேலே வைக்கிறாங்க, திணிக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் சரி வராது, ஸ்டேட்டஸ் வேறு, ரிலீஜியன் வேறு அப்படின்னாங்கன்னா குட் பை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் கிளம்பி வர போகிறாங்க. ஏன்னா யூ ஆர் வெரி அட்ராக்டிவ். இனிமேல் வந்து உங்களை விட்டு விலகி இருக்கிறது வந்து இந்த பர்சனுக்கு வந்து இம்பாசிபிள். மேபி இந்த பர்சன் உங்களை ரீசெண்டாக எங்கேயாவது பார்த்துருக்கலாம், இல்லைனா வந்து சோஷியல் மீடியாவில் உங்களை பார்த்துருக்கலாம், ஸ்டாக் பண்ணுறாங்க. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து பிளாக்கேஜாக வருது. பட் இதை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிரபஞ்சம் ஆல்ரெடி உங்களோட வீல் ஆஃப் இட்ஸ் அ பிளாக்கேஜ். யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு வர வேண்டிய இந்த நியாயமான காதலை தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. லெட்ஸ் see வாட் வில் ஹேப்பன். இது வந்து உங்களோடது. திஸ் இஸ் த அவுட்கம். யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். உங்களுக்கு எது வரணுமோ அது நிச்சயமாக வந்து சேரும். ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உள்ளே இல்லை, அது வெளியில் வந்துடுச்சு. இட்ஸ் அ பிளாக்கேஜ். நம்ம வந்து அதை நேராக டேர்ன் பண்ண போகிறோம், நம்மளுக்கு ஃபேவராக எப்படி பண்ண போகிறோம், நீங்கள் என்ன பண்ணணுங்கிறதா இது. ஆக்சுவலாக அவுட்கமில் உங்கள் காதல் உங்களுக்கு தான். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கிறது அது எப்படி, த மெஜிஷியன் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ். நான் சொல்கிற சில ஒயிட் ஸ்பெல்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது நிச்சயமாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நிறைய பேர் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு கமெண்ட் போட்டிருக்கீங்க. ஐம் ஸோ ஹாப்பி. உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் வாழ்க்கையில் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால. மெஜிஷியன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அது நீங்களும் மேஸ்குலினும் சேம் எனர்ஜியில் தான் இருக்கீங்க. 2 பேரும் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த காதல். ஸோ வெரி குட், கீப் மேனிஃபெஸ்டிங். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆஃப் கப்ஸ். இதுதான் மேட்ரு. லாங்கிங் இருக்கக்கூடாது, அதாவது ஏக்கம் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். இல்லை என் காதல் எங்கேயும் விட்டு போகாது, அச்சோ அவர் இல்லை, நான் இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு புலம்பாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காதல் எனக்கு வந்து சேரும், நான் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன். அதாவது நீங்கள் ட்ரீம் பண்ணுங்கள், விஷுவலைஸ் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்கள்கிட்ட காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி, நீங்கள் வந்து வெளியில் போகிற மாதிரி, வாழ்க்கை என்ஜாய் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு குழந்தைங்களாம் பிறக்கிற மாதிரி கூட நீங்கள் ஒரே நிமிஷம். நைட் ஆஃப் வான்ஸ் அண்ட் கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ். டு பி ஃப்ரேங்க், உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு ஆப்ஷன் கூட வரும். அதாவது கமிட்மெண்ட். அதனால தான் இங்கே தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன். இங்கே பாருங்கள், இது வந்து கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. 2 பேரோட எனர்ஜி உங்களோட வாழ்க்கையில் இருக்குது. அது ஒருத்தங்க தான் உண்மையானது, ஒருத்தங்க ஃபேக். மேபி அதுதான் உங்களோட ஃபார்ச்சுனை நீங்கள் இழக்க வைக்கிறதுக்கான பிளானாக கூட இருக்கலாம். அதாவது இந்த பர்சன் வந்து உங்கள்கிட்ட பேசாமல் இருக்க இந்த சூழ்நிலையில் வேறு யாரையாவது உங்ககிட்ட அனுப்பி ஒரு காதலன் மாதிரி நடிக்க வச்சு உங்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி நடந்துருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். இது வந்து பிளேயர் எனர்ஜி. உங்களுக்கு வர வேண்டியது கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ். ரொம்ப ஸ்டேபிளாக நிரந்தரமாக இருக்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற ஆக்சுவல் பர்சன் இது தான். ஆனால் இதை தடுக்கிறதுக்கு இவங்க வந்து ஒரு செட் பண்ணுறாங்க, இந்த கேப் யூஸ் பண்ணி. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் காதல் உங்களுக்கு வந்து சேரும். நம்பிக்கையோடு காத்துட்ருங்க. வேறு எந்த வலையிலையும் விழுந்துடாதீங்க. வரல அப்படின்னு ட்ரிகர் பண்ணி நீங்கள் எதுக்காவது போகாதீங்க. பார்த்தீங்களா, உயிரே என் உயிரே நான் இருப்பேன், உயிரே உயிரென நான் இருப்பேன், அன்பே இனிமேல் உன் இதழினில் நான் சிரிப்பேன், உயிரே உன் உயிரே இதமாய் உன் இதயத்தில் காத்திருப்பேன், கனவே கனவாய் உன் விழிகளில் பார்த்திருப்பேன். ஸோ இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். ஃபுல் சாங் கேட்டு பாருங்கள். 0 மூவிலேருந்து வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூ ஆர் மை சன்ஷைன். இந்த ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சனுக்கு நீங்கள் தான் எல்லாமே. சந்தோஷம், அவங்க வாழ்க்கையில் இருக்க நம்பிக்கை எல்லாமே நீங்கள் தான். அவங்க உங்களுக்கு எனர்ஜெட்டிக்கலாக அனுப்புகிற பாடல் இது தான். இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம், அழகாய் உடைந்தேன் நீயே அர்த்தம், உன்மழை வானம் மட்டும் இருள் பூசிக்கொள்ளும் சத்தம். இங்கு நீயும் நானும் மட்டும். இது கவிதையோ, ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த லிரிக்ஸ், அது ஃப்ளோ தெரியல.
ஸ்டார்ட் யுவர் மார்னிங் வித் அ ஸ்மைல். அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப வேணும். டல்லாக இருக்காதீங்க, அவங்க வரல அப்படின்னு சோக டியூன் போடாதீங்க, அது வந்து நெகட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணும். ரொம்ப பாசிட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன் பாசிட்டிவான எனர்ஜி நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பர்சன் பிளான் பண்ணுறாங்க, உங்களை நோக்கி வராங்க, ரொம்ப ஸ்டேபிளான ஒரு எனர்ஜி உங்களை நோக்கி வருது அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய சைன்ஸ் நீங்கள் என்னென்ன சைன்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட் உங்களோட எனர்ஜி. வாவ், கேட். வா, இங்கே வந்து ஒரு சரி அது உள்ளே வரல, வெளியில் வரல. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கனெக்ஷன் ரொம்ப செக்யூர். இது வந்து ஸ்பிரிச்சுவலி ப்ரொடெக்டட் கனெக்ஷன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கேட். ரொம்ப ரொம்ப நிறையா கேட்ஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க, பிக்சர்லேயே ஆகட்டும், நேர்லேயே ஆகட்டும். உங்கள் வாழ்க்கையில் பூனை குறுக்க வந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு சைன் என்ன அப்படின்னா உங்கள் பர்சன் உங்களை வந்து எங்கேயோ க்ராஸ் பண்ண போகிறாங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து ஜீசஸோட சைன் எங்கன்னா பார்ப்பீங்க. ரிலீஜியன் அப்பார்ட், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த இதாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜீசஸோட பிக்சர்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. இல்லைன்னா இந்த கிராஸ் சிம்பிள் வந்து உங்களுக்கு கண்ணில் பட ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ரேர். இது வந்து சீஹார்ஸ். இதை பார்த்துட்டிங்க அப்படின்னா 100% உங்கள் கனெக்ஷன் வந்து கிரவுண்ட் ஆக போகிறது. ஏன்னா இது ரொம்ப ரேர், இப்போது ரொம்ப ரேர் இல்லையா. இதோட பிக்சர்ஸ் தான் பார்க்க முடியும், நேரில் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி உங்களோட காதல் மலர போகிறது. இட்ஸ் அ கிளியர் சைன். யூ ஆர் ப்ரொடெக்டட். உங்கள் காதல் மலர போகிறது, அதாவது பூ அண்ட் இதழ் ரெண்டு, அதாவது இதழ்னு பூவும் இலையும் சேர்ந்து வந்திருக்கு. அதாவது இந்த இலையோட தான் பூ பூக்கும். ஸோ இது 2 நாளாக பிரிஞ்சிட்டு இருந்தது. 2 நாளாக ஏன் பிரிஞ்சிட்ருக்கீங்க? இனி எல்லாமே மாற போகிறது. யூ ஆர் செக்யூர்ட். இது வந்து செக்யூரிட்டி திங். உங்கள் காதல் கல்யாணத்தில் முடியும். இட்ஸ் லைக் எ கமிட்மெண்ட். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபைனல் கமிட்மெண்ட்டோட சைன் இது. ஸோ நீங்கள் வந்து காதலை கல்யாணத்தில் முடிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் தாலி செயினில் வந்து யூனிக்கான சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்கள் கண்ணை பறிக்கும். யாராவது தாலி போட்டிருக்கும்போது இப்போ அந்த முகப்பு போடுவாங்க இல்லையா, அது வந்து உங்கள் கண்ணை பறிக்கும். இட்ஸ் லைக் இட் வில் அட்ராக்ட் யூ. அந்த மாதிரி ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு, நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. இட்ஸ் அ வெரி குட் ரீடிங். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.